சைத்ரோற்சவ காலத்தில் அழகர் மதுரைக்கும் வண்டியூருக்கும் போய் தங்கியிருப்பார். அப்போது கூட 2 மைல் தூரத்தில் உள்ள நூபரகங்கை தீர்த்தம் கொண்டு வந்துதான் அவருக்கு திருமஞ்சனம் செய்யப்படுகிறது. வேறு தீர்த்தத்தில் அழகரை நீராட்டினால் அவர் உருவம் கருத்துவிடும் என்பதாலேயே இப்படி செய்யப்படுவதாக கூறுகிறார்கள். இதில் ஸ்ரவணம், பவதாரணி, இஷ்டசித்தி என்ற 3 நீரூற்றுகள் கலப்பதாக சிலப்பதிகாரத்தில் குறிப்பு உள்ளது. வியாசரின் மகாபாரதம், வால்மீகியின் ராமாயணம் ஆகிய நூல்களிலும் அழகர் மலையின் பெருமை இடம்பெற்றிருக்கிறது. பஞ்ச பாண்டவர்களில் தர்மர் அழகர் மலைக்கு தீர்த்த யாத்திரை வந்ததாக வியாசர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல் சித்திரக்கூட மலையில் ராமர், லக்ஷ்மணர் மற்றும் சீதை தங்கி இருந்த பகுதி அழகர் மலையை ஒத்தி இருந்ததாக வால்மீகியின் குறிப்பு உள்ளது. பலராமர் பாண்டிய தேசத்தில் உள்ள விஷபாத்ரி, அதாவது அழகர் மலையை தரிசித்துவிட்டு சேதுக்கரைக்கு சென்றதாக பாகவதம் கூறுகிறது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என 3ஆலும் சிறப்பு மிக்க இத்தலம் மிகவும் பழமை வாய்ந்ததாகும். கோ என்றால் தலைவன், விந்தம் என்றால் திருவடி. அவன் பாதார விந்தங்களை தரிசித்தால் பாவம் முற்றிலும் தீர்ந்துவிடும். எனவேதான் பக்தர்கள் கோவிந்தா என கோஷமிட்டு அழகரை பக்தி பூர்வமாக தரிசிக்கிறார்கள்.